சரி. ஸோ இந்த கிளாஸ் வந்து ஒரு லாஸ்ட் ஒரு 5-6 months இந்த பேட்ச் நடந்திருக்கு இல்லையா? ஸோ 6 மாசமா பைத்தான் கிளாஸ் வந்து கத்துக்கிட்டீங்க, அதுல நிறைய விஷயம் கத்துக்கிட்டீங்க. இந்த கிளாஸ்க்கு வர்றதுக்கு முன்னாடி நீங்க எப்படி இருந்தீங்க, கிளாஸ்க்கு வந்ததுனால என்ன கத்துக்கிட்டீங்க, இப்ப எப்படி ஃபீல் பண்றீங்க? ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க பேசலாம். ஆனா எங்களுக்கு வந்து காலேஜ்ல அவ்வளோ ஸ்டாஃப் இல்லைண்ணா, அதனால நாங்களா ஃபோன்ல பார்த்து படிக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்படின்னால எங்களுக்கு அவ்வளோ புரியாது. மேக்ஸிமம் புரியாதது வந்து திருப்பி திருப்பி போட்டு பார்த்தாலும் அவ்வளோவா ஒரு லெவலுக்கு மேலே புரியாட்டா அப்படியே விட்டுருவோம், கேட்கவும் மாட்டோம், யார்ட்டையும் கேட்கவும் முடியாது. அப்படி இருந்துச்சு. இப்போ ஸ்டார்டிங்லேருந்து நாங்கள் படிக்கையில் எங்களுக்கு பேசிக்கும் நல்லா தெரிஞ்சுக்கிருச்சு. ஃபஸ்ட்டு நாங்கள் காலேஜில் படிக்கையில் அங்கங்கே படிக்கிற மாதிரி இருந்துச்சு. எங்களுக்கு தேவைன்றப்ப அந்தந்த கோட் மட்டும் எடுத்து படிக்கிற மாதிரி இருந்துச்சு. இது எதுக்காக வருது அப்படின்ட்டு லிஸ்ட்னா அது மட்டும் எடுத்து, அது பேசிக்லேருந்துலாம் படித்து வரல. இப்போ பேசிக்லேருந்து படித்து வரையில் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குண்ணா. இன்னும் நல்லா என்கரேஜ் பண்ணிங்கண்ணா, அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சுண்ணா. நீங்களும் சித்ரா மேமும் நல்லா என்கரேஜ் பண்ணி ஒவ்வொன்றா சொல்லிக் கொடுக்குறது, எக்ஸாம்பிளோடு சொல்லி கொடுத்தீங்க. எங்களையா எக்ஸாம்பிள் சொல்ல சொன்னீங்க நிறையா. அப்படின்னால அதை பற்றி நிறைய யோசிக்க தோணுச்சு. நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட் இருந்ததுக்கு இப்போ ஃபுல்லாக ஒரு பைத்தான் ஃபுல்லாக கற்றுக்கிட்ட மாதிரி இருக்குது. பேசிக்ஸ் ஃபுல்லாக தெரிஞ்சிருச்சு, எக்ஸ்ட்ராவும் தெரிஞ்சுக்கிட்டோம்ண்ணா. அடுத்த லெவலுக்கு போக முடியும் அப்படின்ற கான்ஃபிடென்ட் வந்துருச்சுண்ணா. குட். இப்போ நாளைக்கு ஒரு இன்டர்வியூ அப்படின்னு நடுராத்திரி இப்போ ஃபோன் பண்ணி உங்ககிட்ட சொல்றாங்க, எப்படி இருக்கும்? தைரியமா போய் அட்டென்ட் பண்ணுவேண்ணா. அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்துருச்சுண்ணா. ஃபர்ஸ்ட் வந்து அடுத்த ஃபியூச்சர் என்ன பண்ண போறோன்ற அந்த ஒரு பயம் இருந்துச்சுண்ணா, எதுவுமே படிக்கல காலேஜ்ல அப்படின்னு. இப்போ அது இல்லைண்ணா, பைத்தான் ஒரு லாங்குவேஜ் தெரிஞ்சிருச்சு ஃபுல்லா அப்படின்ற மாதிரி இருக்குண்ணா. தேங்க்ஸ்ண்ணா. தேங்க்ஸ்ண்ணா. குட். தேங்க்யூ. தேங்க்யூ. அடுத்து who is next? அடுத்து யார் பேச போறீங்க? எஸ் கோமதி. அண்ணா ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா நீங்க வந்து நாங்க சம்டைம்ஸ் பேசுவோம், சம்டைம்ஸ் பேச மாட்டோம். அது எல்லாமே பொறுமையா ஹேண்டில் பண்ணி பேச வச்சீங்க. நீங்க நிறைய டைம் வந்து பேச வச்சீங்க எங்களை. அப்புறம் நான் வந்து எனக்கு ஒரு சின்ன சின்ன கொஞ்சம் கொஞ்சம் எழுதுவேன். பட் இப்போ வந்து கொஞ்சம் நல்லாவே பைத்தான்ல வந்து கோடிங்லாம் எழுத ஆரம்பிச்சிருக்கேன். அப்புறம் வந்து நான் வந்து கிளாஸ்ல கொஞ்சம் கொஞ்சம் ஹோம்ஒர்க் ப்ரெசென்ட் பண்ணதுனால கொஞ்சம் எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும், எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும், அதெல்லாம் நீங்க வந்து ஒரு சில மிஸ்டேக்ஸ் நான் பண்ணியிருக்கேன், அதெல்லாம் நீங்க சொல்லி கொடுத்துருக்கீங்க. இப்போ என்னால வந்து இன்டர்வியூ போனாலும் கொஞ்சம் நல்லா வந்து ப்ரெசென்ட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து எனக்கு வந்துச்சுன்னா. அப்புறம் நிறைய கத்துக்கிட்டேன்னா, நீங்க வந்து பைத்தான் லாங்குவேஜ்னு இல்லாம இன்டர்வியூக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அந்த மாதிரி பேசிக்ஸ் நாலேஜும் சொல்லி கொடுத்தீங்க. அதுவும் வந்து எனக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது. தேங்க்ஸ்ண்ணா. குட். தேங்க்யூ. அடுத்து நான் சித்ரா, நீங்க நடுவுல ஏதாவது ஆட் பண்ணனும்னா ஆட் பண்ணலாம், கேட்கணும்னா கேட்கலாம். ஓகே, கோ கெட் இஸ்மாயில். அண்ணா இப்போ வந்து ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. அதாவது உங்கள் பர்சனல் ஒர்க்கையும் விட்டுட்டு எங்களுக்கு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி எங்கள் கிளாஸ் சொல்லி கொடுத்ததுக்கு 2 பேருக்குமே ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. இப்போ வந்து நான் என்ன சொல்லணும்னா, இந்த கிளாஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. அதான் நான் இதுக்கு முன்னாடி யூடியூப்பில் நான் பார்த்துருக்கேன். யூடியூப்பில் பார்க்கும்போது ஒவ்வொரு கான்செப்ட்லையும் ஒவ்வொரு இதுவும் சொல்கிறாங்க. இப்போ ஒரு வீடியோ பார்க்குறேன், அது ஒவ்வொன்று சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு நீங்கள் சொல்லும் போது எப்படின்னா, பைத்தான் ப்ளஸ் ரியல் டைம் ஒர்க், அதாவது பைத்தானில் என்னென்ன ஒர்க் பண்ணுமோ அதே மாதிரி இந்த இட்லி தோசை அந்த மாதிரி நீங்கள் ரியல் டைமாக வந்து எக்ஸாம் சொல்லி தரீங்க. அப்போ ரெண்டையும் மெர்ஜ் பண்ணும்போது எனக்கு வந்து அந்த ப்ரோக்ராம் வந்து சரி இப்படி தான் இருக்கும், ரியல் டைம் எக்ஸாம்பிளை வச்சு தான் ப்ரோக்ராம் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு அண்டர்ஸ்டாண்ட் வருதுண்ணா. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது என்னன்னா, இப்போ வந்து ப்ரெசென்ட் பண்ண சொல்றீங்க கிளாஸில் வந்து. இப்போ ரியல் டைமில் கிளாஸில் வந்து நம்ம ஒரு ஸ்டாஃப் வந்து ப்ரெசென்ட் பண்ண சொல்கிறாங்கன்னா எல்லாருமே யோசிப்போம். அதாவது எல்லாரும் ஒரு 60 பேர் இருக்காங்களே, எப்படி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சுக்கிட்டே இருப்போம். அதாவது இந்த கிளாஸில் வந்து ப்ரெசென்ட் பண்ண சொல்லணும்னா எல்லாருமே ப்ரெசென்ட் பண்ண ஆரம்பிக்கிறோம். அப்போ ஒரு கான்ஃபிடென்ஸ் வருது. சரி நம்ம ப்ரெசென்ட் பண்ணோம், இந்த கிளாஸில் ப்ரெசென்ட் பண்ணனால எனக்கு கிளாஸ்லையும் ஈஸியாக ப்ரெசென்ட் பண்ண வருதுண்ணா.
அதாவது எப்படி சொல்றதுன்னா, இப்போ சொன்னோடனே எல்லாருமே யோசிப்போம், 60 பேர் இருக்காங்க எந்திரிச்சு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போனா ஒரு எந்த ஒரு பதட்டமே இல்லாமல் கான்ஃபிடென்ட்டாக போய் ப்ரெசென்ட் பண்ணுறேன். அதுக்கு முக்கிய காரணம் இந்த கிளாஸு. அடுத்து வந்து என்னன்னா, இப்போ வந்து நீங்கள் இப்போ நான் வந்து கிளாஸ் முடிஞ்சோடனே ரியல் டைமாக ஏதாவது உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்கப்பா அப்படின்னு சொல்கிறீங்க. அது நான் உங்களுக்கு நிறைய தடவை கேட்டிருக்கேன்னா அது ரொம்ப தேங்க்ஸ்னா, எனக்கு நிறையா புரிஞ்சிருக்கு. நீங்கள் கிளாஸை தவிர மற்ற ஏதாவது கொஸ்டின் இருந்தால் கேளுங்க அப்படின்னு சொல்லி கேட்பீங்கண்ணா. அதில் நிறைய டவுட்ஸ் நான் கேட்டிருக்கேன். அது நீங்களும் சொல்லியிருக்கீங்கண்ணா. அடுத்து வந்து மேம் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும் மேம். மேம் அதாவது மேம் நீங்கள் இந்த பைத்தான் தவிர அந்த கிளாஸும் சேர்த்து சொல்லலாமா? திங்க்ஸ்மார்ட் கிளாஸ். மேம் திங்க்ஸ்மார்ட் கிளாஸும் அப்படிதான்ண்ணா மேம். அதாவது இப்போ இங்கிலீஷில் பேசணும் அப்படின்னு நான் நினச்சேன். திங்க்ஸ்மார்ட் கிளாஸ்னால் இங்கிலீஷில் தான் பேசணும். சரி எப்படி பேச போகிறோம் அதுன்னு தெரியாமல் இருந்தேண்ணா. அதாவது திங்க்ஸ்மார்ட் கிளாஸில் வந்து சரி பேசுவோம், நம்ம பர்சனல்னால் பேச ஆரம்பித்தோம்னா, அதாவது யாருமே பர்சனல் பேச மாட்டாங்க, வெளியே யாருமே பர்சனல் பேச மாட்டாங்க. ஒரு கான்ஃபிடென்ட்டாக அந்த திங்க்ஸ்மார்ட் கிளாஸில் வந்து சரி பேசுவோம். அதாவது ஒரு ஆள்கிட்ட இப்போ ஒரு 15 பேர் இருக்காங்கன்னா, சரி 15 பேர் இருக்காங்களே கான்ஃபிடென்ட்டாக பேசுன்னு சொல்லி பேசுவோம்னா. இப்போ வேறு யார்ட்டையுமே இந்த மாதிரி ஷேர் பண்ண மாட்டோம். என்னோட பர்சனல்ஸ்னால் நிறையா ஷேர் பண்ணியிருக்கோம், எல்லாருமே ஷேர் பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா அடுத்து வந்து யாராவது கொஸ்டின் கேட்டாங்க எப்படின்னா ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்காக திங்க்ஸ்மார்ட் கிளாஸ் வந்து ஒரு பதட்டமே இல்லாமல் ஒரு இன்டர்வியூக்கு என்னென்ன சப்போர்ட் இருக்குமோ அது எல்லாமே இந்த கிளாஸில் இருக்குது. 2 பேருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அவ்வளோதான். தேங்க்யூப்பா. ஸோ என்கிட்ட இந்த பேட்ச்ல நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டது இஸ்மாயில்னு சொல்லலாம். கேள்வி கேட்கத்தான் பழக முடியும். ஆமா, கேள்வி கேட்கணும். எங்க போனாலும் சரி கேள்வி கேட்கணும், கட்டாயமா கேள்வி கேட்கணும். குட். அடுத்து அண்ணா, எஸ், நான் வந்து 12th வந்து பயோமேக்ஸ் குரூப் எடுத்திருந்தேண்ணா. அப்போ வந்து எனக்கு இதை பத்தி கம்ப்யூட்டர் பத்தி தெரியவே தெரியாதுண்ணா. காலேஜ் போனதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி பைத்தான்ல ஒரு லாங்குவேஜ் மட்டும்தானே இருந்துச்சு. அதை பத்தி ஸ்டாஃபே எங்களுக்கு அந்த அளவுக்கு சொல்லி தரல. பைத்தானை பத்தி தெரியாம தானே அந்த கிளாஸ்ல இருந்து ஜாயின் பண்ணேன், கொஞ்சம் ஓரளவுக்கு தெரிஞ்சுட்டு. ஆனா நீங்க சொல்லி கொடுத்தது, மேம் சொல்லி கொடுத்தது எல்லாத்தையும் வச்சு இப்போ ஓரளவுக்கு பைத்தான் நாங்க தெரிஞ்சுக்கிட்டேண்ணா. ரொம்ப தேங்க்யூண்ணா. தேங்க்யூ மேம். மேம் எஸ்பிகே காலேஜுக்கு நீங்க வந்தபோது கான்ஃபிடென்டா இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்க மேம். சரி நீங்க சொன்னீங்க அப்படின்றதுக்காக சரி நம்ம இருப்போம், ஒரு தடவை இருந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளாஸ் எடுக்கிறேன்னு சொன்னேன் மேம். 1 டே கிளாஸ் எடுத்தேன் மேம். அதுவே எனக்கு ரொம்ப இதா இருந்துச்சு மேம். எந்த இடத்துலயும் பேச மாட்டேன், இது பண்ண மாட்டேன். அந்த இடத்துல எல்லாருக்கிட்டையும் கிளாஸ் எடுக்கிற இடத்துக்கு நீங்க வச்சிருந்தீங்க மேம். ரொம்ப தேங்க்யூ மேம். எஸ், குட். I am proud of you too. Thank you sir. Thank you. அடுத்து யாரு? எஸ், கோ கெட் ஆண்டிச்சி. அண்ணா, நானும் கௌசியோட கிளாஸ் தானா. எங்களுக்கும் ஸ்டாஃப், அவங்க சொன்ன மாதிரி ஸ்டாஃப் யாரும் இல்லை. எதுவுமே தெரியாம தான் இந்த கிளாஸ்ல வந்து ஜாயின் பண்ணேண்ணா. இப்போ ஓரளவு எனக்கு பைத்தானை பத்தி கொஞ்சம் தெரியும். பைத்தான் மட்டும் இல்லாம மித்ததும் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் இதுவும் கத்துக்கிட்டேண்ணா. தேங்க்யூ மேம். அண்ணா உங்களுக்கும் தேங்க்ஸ். திங்க்ஸ்மார்ட்ல வந்து நல்லா யோசிக்க வச்சாங்க. எப்படிலாம் யோசிச்சு பேசணும் அப்படின்லாம் யோசிக்க வச்சாங்க மேம். உங்களுக்கும் தேங்க்யூ மேம். தேங்க்யூண்ணா. தேங்க்யூ. அடுத்து யாரு பேசுறீங்க? எஸ், கோமதி. அண்ணா, திங்க்ஸ்மார்ட் கிளாஸ் பத்தி நான் சொல்லலாமா? ஷூர். ஃபர்ஸ்ட் வந்து இப்ப நம்ம சொல்றது வந்து தப்பா இருந்தா என்ன பண்றது அப்படின்னு ஒரு தாட் இருக்கும். அப்புறம் திங்க்ஸ்மார்ட் கிளாஸ் போயிட்டு அது கொஞ்சம் ரெகுலர் ஆன அப்புறம் தப்பா கூட சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்தது. அது வந்து மேமால தான். தேங்க்யூ மேம். சோ எல்லாருமே நம்ம தப்புன்றது வந்து தெரிஞ்சு பண்றது இல்லையா? ஒரு விஷயம் தப்பு பண்ணும் போது தான் ஓகே நம்ம தப்பு பண்றோம், அப்ப வந்து இதை சரி பண்ணிக்கணும் அப்படின்றது அப்பதான் வரும்.
ஸோ தட்ஸ் வெரி குட். வி ஆர் லேர்னிங். ஒரு மிஸ்டேக் நம்ம பண்ணும்போது வி ஆர் லேர்னிங். அதை அடுத்த தடவை பண்ணாம பாத்துக்கணும். வெரி குட். ரைட். அடுத்து ராஜி. சார் ஃபர்ஸ்ட் இந்த கிளாஸ் முன்னாடி ஃபியூச்சர் நினைச்சு கொஞ்சம் பயமா இருந்துச்சு. நமக்கு கோடிங் எதுவுமே தெரியாது, எப்படி ஐடி ஃபீல்டுக்கு போறதுன்னு. இப்போ இந்த செய்யூர் கிளாஸ் அட்டன் பண்ணலேருந்து நானா ஓனா கோடிங் எழுதுறேன். இதெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்குண்ணா. தேங்க்ஸ்ண்ணா. மேம் திங்க் ஸ்மார்ட் பத்தி ஒன்று சொல்லணும் மேம். ராஜி பயம் அது வந்து ஸ்மார்ட் கிளாஸ் அட்டன் பண்ணதால தான் நான் இவ்வளோ போல்டா பேசுறேன் பயம் இல்லாம. இது அட்டன் பண்ற நாள் வரைக்கும் நான் தயங்கி தான் பேசுறேன். அட்டன் வந்து ஃபியர் இல்லாம பயப்படாம பேசுறேன். தேங்க்யூ ஸோ மச் மேம். குட் குட் குட். வெரி குட். தேங்க்யூ. ஸோ இதுக்கு முன்னாடி நீ தயங்கி பேசுவ அப்படின்றது இப்ப நீ சொல்லிதான் தெரியும். குட். அடுத்து ஆனா இந்த கிளாஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு மேம். நம்ம வந்து இதுல நீங்க வந்து ரியல் டைம் எக்ஸாம்பிள் வச்சு சொன்னது நம்ம ரொம்ப ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அந்த கான்செப்ட் எல்லாமே நல்லா டீப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி இருந்தது. மேம் வந்து ஒவ்வொரு டைமும் அவங்க வந்து ரியல் டைம் எக்ஸாம்பிள் நீங்க சொல்லுங்க கேட்கறப்ப நம்மளோட திங்கிங்கையும் அதை வந்து ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணி அதை வந்து நமக்கு ஒரு பெனிஃபிட் அதை வந்து நம்ம கிடைச்சிச்சுங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். அது மாதிரி பேசிக்ஸ் நான் ஃபுல்லாமே நான் வந்து இப்போ கிளியரா இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு மைண்ட்ல வந்து தெரியும். இப்போ நான் இப்போ கோடிங் ஏதாச்சும் கொடுத்தாங்கன்னா அது போடுறது அளவுக்கு என்னால இப்போ ஒரு கோடிங் எழுத முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் வந்து எனக்கு இருக்கிறது. அதே மாதிரி நான் நிறைய அவ்வளவா பேச மாட்டேன். டக்குன்னு ஏதாச்சும் கேட்டாங்கன்னா பேசுறதுக்கு கொஞ்சம் தயங்குற மாதிரி இருக்கும். பட் இந்த கிளாஸ்ல நீங்க எனக்கு நிறைய அந்த அட்வைஸ் ஹெல்ப் எல்லாம் பண்ணிருக்கீங்க. சப்ஜெக்ட் தவிர்த்து நிறைய சொல்லி கொடுத்துருக்கீங்க. இன்ஃபர்மேஷன் நிறைய கொடுத்துருக்கீங்க. நான் எப்படி ஐடி ஃபீல்ட்ல ஒர்க் பண்றதுக்கு என்னென்ன தேவைப்படும் நம்ம அதெல்லாம் நிறைய கொடுத்துருக்கீங்க இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ தேங்க்யூ. So Vinita, ஒரு கொஸ்டின். இந்த பைத்தான் படிக்கிறது இஸ் இட் ஹெல்பிங் வித் யுவர் ஜாவா கோர்ஸ்? நீங்க ஜாவா படிக்கிறீங்க இல்லையா? ஆமா மேம். ஸோ இந்த பைத்தான் படிக்கிறதுக்கும் அந்த ஜாவா கோர்ஸுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? அண்ட் இங்க பைத்தான் படிச்சதுனால ஜாவா கோர்ஸ் படிக்கிறதுக்கு என்ன ஹெல்ப் பண்ணுதா? ரெண்டுமே அது வந்து டோட்டலா டிஃப்ரெண்ட். அது வந்து இது வந்து ரொம்ப ஈஸியா இருக்கணும். பட் ஜாவா வந்து கொஞ்சம் எல்லாமே சிண்டெக்ஸ் எல்லாமே வந்து அவங்க வந்து டிஃப்ரெண்டா இருக்குங்க. ஆமா. பைத்தான் தான் எனக்கு ஈஸியா இருக்கு. ஸோ இது வந்து இதே அதே கன்ஃபியூஷன் பண்ணாம நான் பார்த்துட்டு இருக்கேன். இல்ல நான் எதுக்கு இந்த கேள்வி கேட்கிறேன்னா, பைத்தான் அஸ் அ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஈஸி டு ரைட். பட் சொல்லிக் கொடுத்தது நீங்க சொன்ன மாதிரி ரியல் லைஃப் சினாரியோஸ் வச்சு சொல்லிக் கொடுத்தோம். அந்த கான்செப்ட்ஸ் ஃபார் லூப் இதெல்லாம் கான்செப்ட்ஸோட சொல்லிக் கொடுத்தோம். அது இருந்ததுனால ஜாவால சின்டாக்ஸ் வேற. பட் ப்ரோக்ராம் எழுதுறதுன்னா அந்த ப்ரோக்ராம்க்கு திருப்பி சொல்ற மாதிரி லாஜிக் தான் ஃபர்ஸ்ட் இல்லையா? அப்ப ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு சின்டாக்ஸ் வேற. பட் ஸ்டில் ப்ரோக்ராம் எழுதுறது கொஞ்சம் ஈஸியா இருந்திருக்கணும். அப்படி இருந்ததா? அதனால தான் கேட்கிறேன். பைத்தான் லாங்குவேஜ் தெரியும் இல்ல, ப்ரோக்ராமிங் எப்படி எழுதுறதுன்னு நீங்க படிச்சதுனால was it helpful in learning a new language? எஸ் மேம். ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது மேம். இதுல நீங்க நிறைய எக்ஸாம்பிள்ஸ் யூஸ் பண்ணி சொல்லும்போது அங்கேயும் அதே மாதிரி ஃபார் லூப்ல இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி இது வந்து நான் இது பண்ணிக்கிட்டேன். எதுக்கு நான் இது கேள்வி கேட்கறேன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் நார்மலி ஸ்டார்டிங் ஆஃப் பைத்தான்ல கேட்பாங்க, ஜாவா சொல்லி கொடுப்பீங்களான்னு கேட்பாங்க. அப்ப நாங்க சொல்றதுலாம் வந்து நாங்க ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் சொல்லி கொடுக்குறோம், நீங்கள் ஜாவால நீங்களாவே படிச்சுக்கலாம். இப்ப உங்ககிட்ட கேட்கிறேன், இங்க பைத்தான் படிச்சதுனால ஜாவா தானா உங்களால படிச்சிருக்க முடியுமா? எஸ் மேம். என்னோட எஃபெக்ட போட்டிருந்தேன்னா நான் என்னால படிக்க முடியும். அங்க சொல்லி கொடுத்தத வச்சு படிக்க முடியும். தானா ஜாவா படிச்சிருந்திருக்கலாம். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கோர்ஸ் போக வேண்டிய அவசியம் இருந்திருக்கு. ஐ மீன் அஃப்கோர்ஸ் நீங்க எஃபர்ட் போடணும், சும்மா வராது எதுவுமே. பட் அட்லீஸ்ட் யூ ஹேட் த ஃபவுண்டேஷன் ஃபார் இட் இல்லையா? எஸ் மேம். சரி, ஓகே, தேங்க்ஸ். தேங்க்யூ. அடுத்து who is next? ரெண்டு பேர் தான் மிச்சம். சொல்லுப்பா.
சார் நீங்க எனக்கு பைத்தான் சொல்லி கொடுத்து ரொம்ப எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு சார். நீங்க ஒவ்வொரு 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 டைம் நீங்க சொல்லி தரும்போதும் அதுக்கான ரியல் டைம் எக்ஸாம்பிள் நீங்க வச்சு சொல்லி தருவீங்க. அதனால எனக்கு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் சார். அதுல அடுத்து கோடிங் எழுதும்போது எனக்கு இந்த ரியல் டைம் எக்ஸாம்பிள் யூஸ் பண்ணி அதை திங்க் பண்ணி எழுதும்போது எனக்கு ரைட் பண்றதுக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கும் சார். அதுல அதனால குட். ஸோ இன்னும் யாராவது பேசுறவங்க இருக்கீங்களா? ரமேஷ் So, பாண்டியன் யாரு? ம். There is Murugesh Pandian somebody? Murugesh Pandian யாரு அது? I've never heard that name. ஸோ அவர் வந்து அக்கேஷனல் விசிட்டர் மாதிரி. அப்படியா? ஆமா. ஓகே கௌஷிகா சொல்லுமா. நான் இப்ப மேம் சொல்லியிருந்தாங்கல்ல ஜாவா படிக்கிறது. ம் 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 எனக்கு ஸ்டார்டிங் ஜாவா படிக்கையில சும்மா ஒரு கோடிங் மாதிரி தானே நான் படிச்சேன். அது ம் படிக்கணும், எப்படியாவது ஒரு லாங்குவேஜ் கத்துக்கணும். அதுக்காக எங்க மாமா வந்து ஜாவா கத்துக்க சொன்னாங்க. அவங்க ஐடி சரி. ஃபீல்ட்ல ஒர்க் பண்றாங்க. ம் ஜாவா கத்துக்க சொன்னாங்க. அதனால ஜாவா படிப்போன்ட்டு சும்மா எடுத்து அது கோடிங் மட்டும் பார்ப்பேன். அது வந்து யூடியூப்லயுமே பார்க்கையில இவ்வளோ கிளீனா ப்ரோக்ராம் லாங்குவேஜை யாருமே எக்ஸ்பிளைன் பண்ணதில்ல. கோடிங் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, ம் இது மாதிரி பண்ணணுன்றவாங்க. இது மாதிரி எக்ஸாம்பிள் சொல்லி சொன்னதில்லை எனக்கு. ம் அதனால சும்மா கோடிங் மட்டும் ஓரளவு தெரியும். அதை வச்சு ஃபுல்லா அடுத்தடுத்து படிச்சு ஃபுல்லா மக்கப் பண்ணி படிச்ச மாதிரி தான் இருந்துச்சு. எதுக்கு இது எழுதுறோன்றது தெரியாம ஏன்னா பயோமேக்ஸ் தான் எடுத்திருந்தேன் 11th ம் 12thலயும். அப்போ எனக்கு தெரியாது. காலேஜ் வந்து ஏதாவது ஒன்று கத்துக்கணும் அப்படின்ட்டு மாமா கிட்ட கேட்டதுக்கு அப்புறம் அவங்க சொன்னதுனால படிச்சது இது. ம் இப்ப நீங்க வந்து ஒவ்வொன்றுக்கும் இவ்வளவு சொல்லல, ஓகே நம்ம இவ்வளவு தெரியாம இருந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா, சும்மா வெறும் கோடிங் மட்டும்தான் படிச்சு வச்சிருந்திருக்கோம், இதை வச்சு ஒரு யூஸும் இல்லை அப்படின்ட்டு. இப்போ ஃபுல்லா பேசிக்ல இருந்து எல்லாமே கான்செப்ட் வைஸ் இதுன்னா இப்படித்தான் இருக்கணும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வர நீங்க ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் சொல்லல எனக்கு இன்னும் யூஸா இருந்துச்சு. ஒவ்வொன்றும் புரிஞ்சு பண்ண கரெக்டா கத்துக்கிட்டோம் அப்படின்ற ஒரு திருப்தி இருக்கு. நான் இப்ப ஃபர்ஸ்ட் படிச்சது வெறும் கோடிங் மாதிரி இருக்கு இப்ப எனக்கு பாக்க. ம் அதை வச்சு ஒரு யூஸும் இல்லைன்னா இப்ப நான் இன்டர்வியூல கேட்டாலும் கரெக்டா சொல்லுவேன்னா, ம் அது கூட மறந்துடும் ஒரு சில இடத்துல. இது வந்து எனக்கு எக்ஸாம்பிளோட படிச்சதுனால நானா சொல்லிடுவேன், அவ்வளவுக்கு தைரியம் இருக்கு. Good. Glad to hear the confidence. மேம் So, திங்க் ஸ்மார்ட் வந்து ம் ஸ்டார்ட் வந்து பேசுறதுக்கு ரொம்ப பயப்படுவேன் நான். ம் வெளியில யார்ட்டையுமே பேச மாட்டேன், அப்படி இருப்பேன். ம் அப்புறம் கிளாஸ்க்கு வந்து நீங்க ஒவ்வொரு இடத்துலயும் தைரியம் கொடுக்க கிளாஸை மாடரேட் பண்ண சொன்னீங்க. அப்படிலாம் பண்ணையில எனக்கு அது புதுசா இருந்துச்சு. ஆனா கொஞ்சம் பயமா இருக்கேன்னு பண்ணுனேன் அந்த ம்ஹும். இடத்துல. அப்ப ம் உங்களோட கஷ்டமும் தெரிஞ்சிச்சு மேம். யாரும் ஆன்சர் பண்ண மாட்டாங்க. ம் தெரிஞ்சுதா? ம் அதுல இருந்து நான் ஆன்சர் பண்ண ஆரம்பிச்சேன் மேம் அடுத்தடுத்த ம் கிளாஸ்ல. அந்த ஒரு இதுல தான் அதுல. தேங்க்யூ மேம். எஸ் குட். வெல்கம். இப்பயும் பேசல பயமா தான் இருக்கு கொஞ்சம். இப்பவும் பேசல. பட் அந்த பேசும்போது அந்த பயம் தெரியல. எல்லாருக்குமே நிறைய பேருக்கு that's the case. பயம் எல்லாருக்குமே இருக்கும். ஆனா அது தெரியாம அதை காட்டாம பேசுறீங்க இல்லையா? That's good. So அதனால good. Doing a good job. எனக்கு So தனியாகவும் நிறைய சொல்லியிருக்கீங்க. 2 பேருமே பர்சனல் அட்வைஸும் நிறைய கொடுத்துருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ் மேம். தேங்க்யூ மேம். yes, you're welcome. இன்டர்ன்ஷிப்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் Opportunity கொடுத்துருக்கீங்க. கொடுத்திருக்கோம். Right. I think we'll also extend it to some more students. Time ஆக will probably let the students come. We'll try to get. இன்னொன்னு எல்லாருமே வந்து சொன்னீங்க. It was good to listen to all that. யார் give us some suggestions. Suggestion எதாவது சொல்லுங்க பார்க்கலாம். Yes. மேம் நான் சஜஷன் சொல்றேன் மேம். சொல்லலாமா சொல்லுங்க. மேம்? Of எனக்கு ஒரு course. சஜஷன் இருக்கு. இத்தனை ஆனா நாள் சொல்ல நீங்க பேசினதுக்கு இத்தனை நாள் நீங்க கண்ணன் கூட பேசியிருக்கீங்க. we welcome suggestions, right? கொஞ்சப்படாம தைரியமா சொல்லுங்க. ஓகே சொல்றேன் மேம். ம் அதாவது எனக்கு கொஞ்சம் ஒன்று இம்ப்ரூவ் பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும் தோணும் மேம். அதாவது ம் இப்ப இன்னைக்கு ஒரு டாபிக் எடுக்கிறாங்கன்னா நாளைக்கு வந்து ம் இப்போ வந்து நான் தான் ஒரு ஸ்டாஃப்னா இப்போ வந்து நான் கிளாஸ் நடத்திட்டு இருக்கேன். திடீர்னு கணேஷ் ப்ரெசென்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நீங்களா ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து
ம். இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாரும் வந்து ஃபோக்கஸ் பண்ணி பார்ப்பாங்க. சரி சார் வந்து நாளைக்கு நம்மளை ப்ரெசென்ட் பண்ண வைப்பாங்க, ம். எல்லாரும் நம்ம ஸ்க்ரீனை வந்து பார்ப்பாங்க, ம். அதுக்காகவாவது எல்லாரும் எடுத்து அதை ம். லேர்ன் பண்ணுவாங்க. அது ம். கொஞ்சம் இன்னைக்கு நான் டீச் நினைக்கிறேன். பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே வந்து அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்களாவே எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லணும். ரியல் டைம் எக்ஸாம்பிளா நீங்க ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி அவங்கள ம். பண்ண வைக்கணும். ஷார்ட் கோடா இருந்தாலும் சரி, ம். லாங் கோடா ம். அதாவது ப்ரெசென்ட் ம். பண்ணணும். ம். எந்த ஒரு இது அதாவது இந்த கொஸ்டின் கொடுக்க கூடாது. ம். நீங்க இந்த டாபிக்ல இருந்து ஏதாவது ஒன்று சொல்லணும். அவங்க ட்ரை சரி. தப்பா இருந்தாலும் ரைட், ம். தப்பா இருந்தாலும் ரைட்டா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அவங்க ம். தைரியமா அதுல ப்ரெசென்ட் பண்ணாங்கன்னா அது ஓகே. ஓகே, குட் ஐடியா. இப்போ நாங்க என்ன பண்றோம், நாங்க கொஸ்டின் கொடுத்துட்டு ப்ரெசென்ட் பண்ண சொல்றோம் இல்லையா? ஆமா, அது கொஸ்டின் கொடுக்காம நீங்க கொடுக்காமலே பண்ணுங்கன்றீங்க. தட்ஸ் குட் ஐடியா டூ. ம். ஏன்னா அது உங்க ஸ்கிரீனை ப்ரெசென்ட் பண்ண சொல்லுவாங்க. அதனால ம். எல்லாரும் கொஞ்சம் லேர்ன் பண்ணுவாங்க. ஓகே. ஏன்னா எல்லாரும் பார்ப்பாங்க, 14 பேருமே பார்ப்பாங்க. ம். சரி அதுக்காக லேர்ன் பண்ணிட்டு போவோம் அப்படின்னு சொல்லி ஆமா, ஏதாவது அந்த ஒரு இதுக்காக ரெடியா இருக்காங்க. ஓகே, சவுண்ட்ஸ் குட். யா, வில் கீப் தட் இன் மைண்ட். தேங்க் யூ. தேங்க்யூப்பா. எனக்கான சஜஷன் என்னன்னா, இப்போ ம். ஸ்டார்டிங்ல நீங்க நடத்துறீங்கல்ல மேம், ம். அது மந்த்லி ஒன்ஸ் இல்லைன்னா வீக்லி ஒன்ஸ் வந்து அதை ஹோம்ஒர்க் கொடுக்குற மாதிரி. ஏன்னா ஸ்டார்டிங்ல நடத்துனது மறந்துருது ஒரு லெவலுக்கு மேல போகல. அப்படியா? அது பிகாஸ் கொஞ்சம் அப்பப்ப ரீகால் பண்ற மாதிரி ரீகால் இருந்துச்சுன்னா. பண்ணணுமா? பட் நம்ம எழுதுற, பிகாஸ் இட்ஸ் ப்ரோக்ராமிங், வி ஆர் பில்டிங் ஆன் டாப் ஆஃப் இட்ல. இன்னைக்கு என்ன, இன்னைக்கு ஏ படிச்சோம்னா நாளைக்கு பி படிச்சு போனோம்னா அடுத்து எப்படி 2 லெட்டர் வேர்ட்ஸ் ரீட் பண்றது, அப்புறமா எப்படி 3 லெட்டர் வேர்ட்ஸ் ரீட் பண்றது. ஸோ அந்த மாதிரி வி ஆர் பில்டிங் ஆன் டாப் ஆஃப் இல்ல. வேரியபிள்னா என்னன்னு படிச்சோம், அதுக்கப்புறமா டேட்டா டைப்ஸ்லாம் என்னன்னு படிச்சோம், அப்புறம் வைல், ரைட்? அப்படி போகும்போது எதுக்காக பழசு மறக்குது? கேன் யூ கிவ் மீ an எக்ஸாம்பிள்? மேம் இப்போ ஒரு சில கான்செப்ட் வந்து நடுவுல சொல்லியிருந்தாங்க. ம். அந்த தான் அடுத்து கேட்கல வந்து ஒரு சிலர் தெரியல. மறந்து போற மாதிரி ஆச்சு. அந்த இடத்துல ம். அந்த அது எப்பயாவது யூஸ் பண்ற மாதிரி தான் மேம் இருக்கு. அந்த கேசஸ்லாம் சம்திங் சொல்லியிருந்தாங்க. எஸ்அப்பர் எஸ்லோன்ற நம்ம ஃபங்க்ஷன்ஸ் கொண்டு ஆமாமா, வருவோம். ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ். ரைட். சரி சரி இது சரி வந்து சரி. மறக்கிற மாதிரி இருக்கு. அது வந்து அதனால ஓகே, காட் அப்பப்ப இட், காட் யூஸ் இட். பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா ஆ, இருக்கும்னு தோணுச்சு. ஓகே ஓகே. அதாவது கொடுக்குற ப்ரோக்ராம்ஸ் வந்து இப்ப இந்த ஆக்சுவலி நாங்க வந்து நிறைய கோட் ப்ரோக்ராம் ப்ராப்ளம் எழுதி வச்சிருக்கோம். அதெல்லாம் போட்டீங்கன்னாலே யூ வில் யூஸ் இட். அது இதுக்கு ஏத்த மாதிரி யூ வில் யூஸ் இட். அந்த ப்ரோக்ராம், எந்த ப்ரோக்ராம் எழுத போறீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி பழைய இதெல்லாம் நீங்களே பண்ண வேண்டி வரும். ஐ திங்க் வி ஷுட் கிவ் மோர் ஹோம்ஒர்க். ஐ மீன் தட்ஸ் வாட் ஐ வுட் சே. அதை நீங்களும் சொல்றீங்க, மாசத்துக்கு ஒரு தடவை கொடுங்கன்றீங்க. ஓகே, ஆல் ரைட், காட் இட். வில் கீப் தட் இன் மைண்ட். ஓகே. ஓகே, யா, தேங்க் யூ. வேற ஸோ இன்னைக்கோட ரேப் அப் பண்றோம் இல்லையா? அதுக்கு அது அதர் டே நான் கிளாஸ்லயே சொல்லிட்டு இருந்தேன். வேற என்ன பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் வேற, இஸ் தேர் எனிதிங் தட் யூ வாண்ட் டு லேர்ன்? இந்த கொஸ்டின் லாஸ்ட் கிளாஸ்லயும் கேட்டேன் நான். எனிதிங் தட் எனிபடி வாண்ட்ஸ் டு, இதுவும் சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா அது மாதிரி எதனா இருக்கா? ஆர் இந்த இவ்வளவு நாள் படிச்சதை வச்சுக்கிட்டு அடுத்து நீங்க என்ன பண்ணுவீங்க? இந்த இப்ப நவம்பர் தான் ஆச்சு, அடுத்த எக்ஸாம் வருது உங்களுக்கு. இதை வச்சுக்கிட்டு நீங்க அடுத்து என்ன பண்ணுவீங்க? ஹவ் வில் யூ எப்படி மறக்காமல் ப்ரோக்ராமிங் தான், அப்புறம் வந்து கோட் எழுதலைன்னா மறந்து போயிடும். அடுத்து என்ன பண்ணுவீங்க எல்லாரும்? எப்படி இதை இம்ப்ரூவ் பண்ணுவீங்க? மேம் ரீகால் பண்ணிட்டு அதை வச்சு என்ன மல்டிபிள் ப்ராப்ளம்ஸ், நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவோம். போடணும். ஏன்னா நிறைய ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணும் போதே மறக்க வாய்ப்பு இல்லை மேம். ஆமா, பட் எழுதினீங்கன்னா ஸோ நாங்க ஒரு லிங்க் அனுப்புறோம். அதுல நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு, குட்டி குட்டி ப்ராப்ளம்ஸ் தான் நிறைய இருக்கு. அந்த லிங்க் அனுப்பி வைக்கிறோம். யூ கேன் ஒர்க் ஆன் ஆல் தட். சரியா? உங்களோட ஓன் இன்ட்ரெஸ்ட். பட் நான் கிளாஸ்ல சொன்ன மாதிரி அன்லஸ் அந்த ஒர்க்கை யாராவது செக் பண்ணி பார்த்தா தான் தெரியும் அது நம்ம கரெக்டா இருக்குமா இல்லையான்னு சொல்லிட்டு. ஒண்ணு நீங்க வந்து இங்க நீங்களாவே ஈச் அதர் ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணிக்கலாம். உங்க கூட இன்னொருக்கு காட்டி, இல்லன்ற கேஸ்ல ஈவன் இஃப் யூ சென்ட் இட் டு மீ, ஐ கேன் ஜஸ்ட் குவிக்லி ஹேவ் அ லுக் அண்ட் டெல் யூ என்ன கரெக்டா இருக்கீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு. இல்லைன்னா இந்த காலத்துல இருக்கவே இருக்கு சாட் ஜிபிடிக்குள்ள போட்டு நான் எழுதின ஆன்சர் கரெக்டா, இது எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம். ஏன்னா யூஸ் சாட் ஜிபிடி லேர்னிங் மோட். அதுக்கு அது முந்தைய ஒரு கிளாஸ்ல சொன்னோம், ஜெமினி ஹேஸ் அ லேர்னிங் மோட். அதுல போட்டு செக் பண்ணி பாருங்க. ஓகே,
That's one way to not forget, to improve your programming. Daily ஒரு 30 minutes உட்காந்து, இன்ஃபேக்ட் நாங்கள் எழுதின ப்ரோக்ராம்லேயே இட்ஸ் கால் டெய்லி ப்ரோக்ராம், day 1, day 2, day 3 அப்படி தான் போட்டிருப்போம். அதை போட்டு ட்ரை டு ரைட் த கோட். நீங்களாவே கோடு எழுதிட்டு அப்புறமா ChatGPT கிட்ட கொடுத்து கரெக்டாக கோடு எழுதிருக்கான்னு செக் பண்ணுங்க. தட் வில் ஹெல்ப் யூ. சரியா? ஸோ அதுல வந்து என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, ப்ரோக்ராம் எடுத்து எழுத ஸ்டார்ட் பண்ணிட்டு, ஐயோ இது கஷ்டமா இருக்கு, இது நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம், அடுத்த ப்ரோக்ராமுக்கு போவோம், அது பண்ணக்கூடாது. ஒரு ப்ரோக்ராம் எடுத்துட்டீங்கன்னா எப்படியாவது சால்வ் பண்ணிடணும். சால்வ் பண்ணி முடிச்சுட்டு தென் கோ டு த நெக்ஸ்ட் ப்ரோக்ராம். ஓகேண்ணா. வேற ஏதாவது சஜஷன்ஸ் இருக்கா இருக்காது? ஸோ another question I have, இப்போ பைத்தான் சொன்னோம், திங்க் ஸ்மார்ட் சொன்னோம், இது மாதிரி வேற ஏதாவது கிளாஸ் நீங்க செய்யூர்ல இருந்து பண்ண நல்லா இருக்கும்னு இருக்கிற ஐடியா இருக்கா? வேற ஏதாவது டீச் பண்ணுங்க. MySQL இருக்கு. We have MySQL class. If anyone is interested in MySQL, you can join our next batch. We'll probably start in January or December. We'll decide. So FYI. So anything else that anybody wants to learn? Any other type of classes? Okay, you don't have இப்பவே ஆன்சர் பண்ணுன்ற அவசியம் கிடையாது. Whenever தோணுச்சுன்னா, you are on Discord. Oh, we have a WhatsApp link ஒன்று இருக்கு. I should probably post it, or I'll post it in the Python போடுறேன், for old students to join. So that WhatsAppல இருந்தீங்கன்னா நீங்க old studentக்கு any internship opportunity, எதனா கொஸ்டின் எதனா இருந்ததுன்னா அதில் போடுவோம் நாங்க. So you can keep an eye. Because Discord, once class முடிஞ்ச பிறகு nobody comes back to Discord. சரியா? So அதனால I'll send the WhatsApp link. Okay? Okay. What's it gonna? There's anything else? அண்ணா ஓகே. அண்ணா அண்ணா மேம் உங்க 2 பேரும் ஒன்று கேட்டுக்கலாமா? மேம் இப்போ கிளாஸ் பேட்ச் முடிஞ்சோடனே உங்கள்ட்ட ஏதாவது டவுட் நான் கேட்டுக்கலாமா? Yeah, of course. As long as Discordல எப்போ என்ன கொஸ்டின் படாலும், I mean, something I'm sure you would have noticed, இவ்வளவு நாளைக்கு எப்போ கண்ணனுக்கு எப்போ கொஸ்டின் படாலும் எனக்கு எப்போ படாலும் we always reply, right? ரிப்ளை பண்ணாத டைம் இருக்கா? இல்லையா? ஓகே. அது மாதிரி we still have, செகண்ட் பேட்ச் தேர்ட் பேட்ச்ல இருக்கவங்க எல்லாம் கூட இன்னும் மெசேஜ் போட்டு எனக்கு என்னோட கசனுக்கு கிளாஸ் ஜாயின் பண்ணலாமா அப்படிலாம் கூட கொஸ்டின் வரும் எங்களுக்கு. அண்ட் ஐ ஸ்டில் ரிப்ளை. we make it a point to reply yes, no, ஏதோ ஒரு ஆன்சர், பட் we always reply. அதனால yes, you feel free to ask us anything. Thank you ma'am. And thank you now. அது மாதிரி I can ask one more favor. நீங்களும் once you get to some point, வேலை கிடைச்சது இல்ல நான் படிச்சது யூஸ்ஃபுல்லா இருந்தது, send us a message. சரியா? So Kannan, I recently saw LinkedInல Vinitha had, நீங்க சொல்லவே இல்லை என்கிட்ட. So students, just FYI, 1 year. Vinitha எந்த பேட்ச் Kannan? ஒரு 1 year ago? 1 year ago. Is she a married student or somebody? I don't think Married so. student. No. Oh, okay. So yes, நீங்களே சொல்லுங்க, நானே சொல்றேன். So Vinitha ஒரு ஸ்டூடெண்ட் 1 yearக்கு முன்னாடி தையூர்ல படிச்ச ஸ்டூடெண்ட் வந்து now she got a job in CTS. அவங்க வந்து ஆஃப்டர் ஈவன் தான் 1 year ஆனாலும் பரவாயில்லை, வேலை கிடைச்சதும் கண்ணனுக்கு மெசேஜ் போட்டு உங்ககிட்ட நான் பைத்தான் படிச்சதுனால I was able to attend the interview confidently, எனக்கு தேங்க்யூ. நாங்க வேலை வாங்கி கொடுக்கல, அவங்களாவே பண்ணது. பட் அந்த போய் இன்டர்வியூல போய் அந்த கான்ஃபிடென்ட்டா இன்டர்வியூ அட்டன் பண்ணி அந்த கொஸ்டின் பைத்தான் கொஸ்டினுக்கு ஒழுங்கா ஆன்சர் பண்ணி வேலை கிடைச்சதும் she didn't forget Kannan. She made sure to, she made sure to, message Kannan and said thanks. சரியா? ஸோ அதனால இது நீங்க இப்ப படிச்சது இப்போன்னு இல்லை, இட்ஸ் கோயிங் டு பி யூஸ்ஃபுல் அட் சம் பாயிண்ட். அந்த மாதிரி என்னைக்காவது யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா, எனி டைம் யூ ஃபீல் தட் ஓகே, அன்னைக்கு ஒரு காலத்துல சைவூர்ல படிச்சது எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது, ஃபீல் இட், just message us and tell us, எனக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னு சொன்னீங்கன்னா, it encourages us to teach more students. சரியா? Yes, no? Okay ma'am. ஓகே மேம். Okay. எஸ் மேம். Okay, ma'am. Yes, ma'am. Anything else?
அவ்வளவுதான், என்கிட்ட ஒண்ணும் இல்ல. ஓகே. So students, yes, நீ கிளாஸ் முடிஞ்சது. பட் again, like I said, we are open. You can message us anytime. என்ன கொஸ்டின் இருந்தாலும் you can message us. சரியா? And like யூடியூப் சேனல், எங்க சயூர் யூடியூப் சேனல்ல போனீங்கன்னா ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்க்கு நிறைய வீடியோஸ் இருக்கு. ஸோ இது வரைக்கும் நீங்க வந்து சேம் நீங்க இப்ப எப்படி கிளாஸ் எடுக்கிறோமோ அது மாதிரி அந்த கிளாஸும் இருக்கும். ஸோ ஐ திங்க் ஐ டோல்ட் தம், உங்க எல்லாருக்கிட்ட அன்னைக்கே சொல்லியிருந்தேன் நான். அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்த பிறகு உங்களுக்கு இன்னும் கொஸ்டின் இருக்கு அப்படின்னா மெசேஜஸ் and we'll have one class. எல்லாருக்கும் சேர்த்து we will have one class for object oriented programming. ஆஃப்டர் அந்த வீடியோ எல்லாம் பார்த்த பிறகும் எனக்கு கொஸ்டின் இருக்குன்ற போது let us know. சரியா? சேம் திங் வித் Django, சேம் திங் வித் MySQL, எல்லாத்துக்கும் நிறைய வீடியோஸ் இருக்கு. அதனால இந்த வீடியோஸ் வந்து கிளாஸ் வீடியோஸ் தான். அதனால நீங்க இப்ப கிளாஸ்ல எனிவேஸ் நீங்க அமைதியா தான் இருக்கிறீங்க. அந்த கொஸ்டின் அந்த வீடியோ எல்லாம் பார்த்த பிறகு அதுக்கு on top of it எதனா கொஸ்டின் இருந்தது என்று கேட்கல, மெசேஜஸ் and we will teach you again. we'll answer அந்த என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ அதெல்லாம் கிளியர் பண்றோம் நாங்க. சரியா? ஸோ கொஸ்டின்ஸ் அப்படின்னு இருக்கப்போ உங்களுக்கு என்னென்ன கொஸ்டின்ஸ் தோணுதோ அப்பப்போ கொஸ்டின்ஸ் தோணும் போதெல்லாம் போட்டுறாதீங்க. கொஸ்டின்ஸ் உங்களுக்கு தோணும் போதெல்லாம் நோட் புக்ல எழுதி வைங்க. ஒரு 4-5 கொஸ்டின் சேர்ந்துருச்சு, இது இல்லாம என்னால ஃபர்தர் ப்ரொசீட் பண்ண முடியாது அப்படின்றப்போ போஸ்ட் த கொஸ்டின். அது உங்களுக்கும் பிரயோஜனமா இருக்கும், எங்களுக்கும் எல்லா கொஸ்டின் அட் டைம் ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா கொஸ்டின் வந்து நான் அப்புறமா கேட்கறேன், மைண்ட்லயே வச்சுக்கிறேன் அப்படின்னீங்கன்னா கொஸ்டின் மறந்து போயிடும். கொஸ்டின் எழுதி வைக்கணும், கட்டாயமா எழுதி வைக்கணும். ஓகேண்ணா. வெரி குட். வேற இல்லைன்னா we can end. சரி, ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிடுறேன்.